when you are rejected by men, it means something. அடுத்த முறை எங்கேயோ போகிறாங்க, இல்லை வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா அங்கே போயிட்டு என்னை ஏற்றுக்கோன்னு எல்லாம் போராடாதீங்க. கடவுள் உன்னதமாக ஏதோ செய்ய போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை குறித்த உன்னத ஸ்பெஷாலிட்டிக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். வாழ்க்கையில் தாவீதுக்கு இஷ்யூ ஆஃப்டர் இஷ்யூ, சேலஞ்ச் ஆஃப்டர் சேலஞ்ச், ரிஜெக்ஷன் ஆஃப்டர் ரிஜெக்ஷன், பட் எவரும் அடையாத உயரத்தை கர்த்தர் கொண்டு போய் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளில் கர்த்தர் சொல்றார், இவன் என் இருதயத்திற்கு. அந்த குரூப்பில் இருந்திருந்தா அவனும் தேறி இருக்க மாட்டான், கர்த்தர் அந்த சாட்சியும் சொல்லியிருக்க மாட்டார். சிலர் நம்மை புறக்கணிக்கும் போது அங்கே போய் எல்லாம் புறக்கணிச்சிங்களா பார், முன்னாடி நான் கயிறு வச்சு தொங்குறேன் பார். டோன்ட் டூ தட். கர்த்தாவே என்னை எல்லாரும் தள்ளுறாங்கப்பா, ஏனே தெரியல, எங்கே போனாலும் என்னை புறக்கணிக்கிறாங்க, மன கஷ்டத்தோடு நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தேன். இன்னைக்கு நீங்கள் எங்கே தெரியுமா வரணும்? உங்களை போல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட என் அருள்நாதர் இயேசு கிட்ட நீங்கள் வரணும். நான் ஏன் உங்களை கூப்பிடுறேன்னா, I know there is no place, but I want to give you this wonderful opportunity. இந்த வாய்ப்பை உனக்கு தர விரும்புகிறேன். Come to Jesus. நீ உன்னை தள்ளினது போல அவரை மனிதர்களால் தள்ளப்பட்டார். அந்த தள்ளப்பட்ட இயேசுவை கர்த்தர் எல்லா நாமத்திற்கும் மேல கர்த்தர் உயர்த்தி அழகு பார்த்தார். My God was rejected by men, but my Father lifted him high and above. மகத்துவத்தில் கர்த்தர் அழகு பார்த்தார். என் சத்தத்தை இவ்வளவு தூரம் கேட்டீங்க. என்னை தள்ளுறாங்க பாஸ்டர், குடும்பத்தில் தள்ளுறாங்க, என் உடன்பிறப்புகள் சகோதரர்கள் என்னை தள்ளுறாங்க, வேலை செய்கிற இடத்துல எனக்கு போராட்டம் கொடுக்குறாங்க, நான் யாருக்காக உழைச்சேனோ யாரை நம்பினோ அவங்க என்ன தள்ளுறாங்க. கவலையே படாத, சந்தோஷமா இன்னைக்கு கர்த்தருடைய வீட்டுக்கு வா. உன்னை தள்ளுறாங்கன்னா அதுக்கு அடையாளம் என்னன்னா, God has something very special